முதல் காதலாக இருக்கட்டும் எல்லாமே உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணிருக்கலாம். நல்ல கேள்வி. அப்படி சுவாரஸ்யமாக ஏதாவது உங்ககிட்ட வந்து? எஸ். ஒரு நாள் ஒரு மாலை நேரம் ஒரு 6 மணிக்கு ஆஃபீஸ் வரும். அவருக்கு ஒரு 16 வயசு இருக்குமா? ஐயோ, அவன் ஒரு 22 அந்த வயசு. அந்த கல்யாண ஸ்டேஜ் வரைக்கும் 6:30 மணிக்கு மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் தான் என்னுடைய ஆஃபீஸு. வரையில் பிரியாவை கூட்டிகிட்டு வரோம். இந்த பொண்ணை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அன்னைக்கு உட்காந்து பேசினேன். அவங்க அதில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணேன். நான் வர முடியாது ஏன்னா. வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? எஸ் ஃபைன், ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். ரோபோசங்கர் அண்ணாவை எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். அவர் அண்ணா இப்போ உங்களுக்கு சடன் பேஷனா இது திடீர்னு அவரால் வந்த ஆர்வமா இல்லை முன்னாடியே இருக்கு? இல்லைம்மா, நான் 1990 கல்லூரியை முடிச்சுட்டு திரைத்துறை சார்ந்து வந்து தகப்பனாருடைய இறப்புக்கு அப்புறம் ஸோ ஃபேமிலியை பார்க்குறக்கா கம்பேக். தம்பிக்கு அப்போ ஒரு 8 வயசு இருக்கும். அப்போ அவனுக்கு நம்ம அந்த முகம் ஞாபகம்லாம் ரோபோக்கு இருக்காது. அதுக்கப்புறம் அவன் கல்லூரி முடித்து அவன் திரைத்துறைக்குள்ள உள்ள வந்தான். என்னுடைய பொண்ணு வந்தாங்க. ஸோ எனக்கான ஒரு தேடல் இருக்கும்ல, அந்த தேடலுக்கு வரணுங்கிறதுக்காக நான் என்னுடைய 52 வயசில் என்ட்ரி உள்ள ஆகியிருக்கேன். சூப்பர். எவ்வளோ லேட் ஆனாலும் நாங்கள் என்ட்ரி கொடுப்போம். எஸ், நமக்காக நம்ம வாழ்ந்தாகணும்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த ஒரு பேஷனை ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். ஏன்னா தொழில் துறையில் வளர்ந்து குழந்தைங்களை படிக்க வச்சு சமூகத்தில் உறவில் நட்பில் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் நமக்கான ஒரு இடம் இருக்குது, அதை போய் பார்த்துருவோம். வாழும் காலம் கொஞ்சம் தானே, அதுக்குள்ளே பார்த்துருவோம் தான். என்ஜாய் பண்ணிடுவோம். சூப்பர் சார். ரோபோசங்கர் சார், அவர் பேர் தெரியும், ரோபோ நாடகங்கள் வேஷங்கள் போட்டிருக்காரு. சூப்பர். ஸோ உங்கள் பொண்ணு உங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டாங்கல்ல? ஆமாம், தம்பி வீட்டில் தான் இருந்து படித்து வளர்ந்தா. அதனால் தம்பி ஃபேமிலியில் வெளியில் போகையிலே பெரிய பாப்பா சின்ன பாப்பான்னு தான் கூப்பிடுவோம். ரொம்ப நாளைக்கு அவங்க டாட்டர் தான் நிறைய உலகத்துக்கே ரொம்ப பேருக்கு என்னுடைய உறவு சார்ந்து இல்லாமல் வெளி உலகத்துக்கு ரோபோ பொண்ணு மூத்த பொண்ணு ரெண்டாவது அப்படி தான் தெரியும். உள்ள உள்ளவங்களுக்கு தான் தெரியாது என்னுடைய பொண்ணுன்னு. தம்பி வீட்டில் இருந்து தான் வளர்ந்தா, அங்கே தான் படித்தா. ஸோ அங்கேருந்தான் இந்த இண்டஸ்ட்ரியோட பழக ஆரம்பித்தா. இன்றைக்கி மீடியாலையும் அவள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. அவளுடைய விருப்பத்தை கேட்டு அவளை அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவளே போயிட்டா நம்மளும் போயிடுவோம். பொண்ணு அனுப்பிச்சிட்டு பின்னாடி எனக்காவது வந்து தம்பி பேர் யூஸ் பண்ணி உள்ள வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி யாரா பேச? இல்லை, இதுவரை நான் எந்த அலுவலகத்திலும் எந்த இயக்குனர்கிட்டையும் ரோபோவுடைய அண்ணன்னு தெரியாத இடங்களில் வேணால் அறிமுகப்படுத்திக்கிறேங்க. எனக்கு வாய்ப்பு ரோபோவுடைய அண்ணன்னு கொடுங்கன்னு நான் கேட்டதில்லை. தம்பியும் அண்ணனுக்கு கொடுங்கன்னு சிங்கப்பூர் சலூனுக்கு தான் இயக்குனர் கோகுல் சார்ட்ட கூப்பிட்டு போய் அண்ணன் நடிக்கணும்னு, அப்போ தான் என்ட்ரி காலகட்டம், ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு. அதுலேருந்து இதுவரை நம்மளுடைய முயற்சியில் தான் நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். சூப்பர். சடன் இப்போ ஒரு ஸ்கெடியூல் சேஞ்ச் இருக்கும்ல சார், இவ்வளோ நாள் இண்டஸ்ட்ரி காலைல ஸ்டார்ட் பண்ணோன்னா நைட்டு முடிச்சோமா, அந்த ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டோம். இப்போ மீடியா வரும், ஃபுல்லாகவே ஒரு டோட்டல் சேஞ்ச் இருக்கும் இல்லையா? இல்லை, எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பிஸ்னஸ் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு, ரன் த்ரூவில் இருக்குது. சூப்பர் சூப்பர். ஸோ நான் மாதத்தில் ஒரு 15 நாள் சிவகாசியில் என்னுடைய பிஸ்னஸை பார்க்குறேன். அங்கே ரோட்டரி கிளப் போகிறேன், பேப்பர் அசோசியேஷன். ஸோ அந்த மாதிரியா என்னுடைய ஏற்கனவே உள்ள லைஃப்லேருந்து நான் கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணிக்கல. இங்கே வரையில் அப்படியே இங்கே அடாப்ட் ஆகிருவேன். காலையில் தேடல், இயக்குனர் ஆஃபீஸ் போகணும், ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போகணும், அடுத்த படங்களுடைய வாய்ப்புகளை தேடி போகிறோம். ஏற்கனவே உள்ள படங்களுடைய வேலையில் என்னென்ன பெண்டிங் இருக்கோ அதை பண்ண போகிறோம். அப்படி தேடித்தான் ஒரு 2.25 வருஷத்தில் ஒரு 13-14 படத்துக்கு வந்திருக்கும். முதல் படமே வராமல் ஒரு 4 படத்தில் வாய்ப்பு கிடைச்சது. அப்படி தான் இப்போ 3 படம் தானே வந்திருக்கு. இன்னும் என்கிட்ட என்ன ஸ்பேஸ் இருக்குது, என்கிட்ட என்ன அவுட்புட் இருக்குன்னு தெரியாது. ஆனால் அடுத்தடுத்து கிடைத்தது எல்லாமே நட்பின் மூலமாக கிடைத்த இயக்குநர்கள் மூலமாக கிடைத்தது தான். ஸோ இது எல்லாத்துக்குமே எல்லா இயக்குநர்களுக்கும், ஏற்கனவே இயக்கியவர்கள், இனிமேல் இயக்க போகிறவர்கள் அனைவருக்கும் மனம் சார்ந்த நன்றி தான். 90s நீங்கள் வந்து மீடியாக்குள்ளே என்டர் ஆகும்போது அப்போ இருந்த டேரக்டர்ஸ் கிட்ட யார்கிட்ட ரொம்ப ஒர்க் பண்ணுன்ற ஒரு ஆசை இருந்தது உங்களுக்கு? இணைந்த கைகள் அப்படின்னு ஒரு ராம்கி சார், அருண் பாண்டியன் சார், அவங்க படத்தில் ஒர்க் பண்ண தான் வந்தேன். நான் வந்தப்போ அந்த படம் கிளம்பிச்சேன். என்னுடைய உறவினர்கள் அப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே 2 பேர் இருந்தாங்க. அவங்க மூலமாக வாய்ப்பு கிடைக்குமான்னு வந்தோம். ஆனால் இங்கே வந்து உறவு நட்புக்கெலாம் வேலை இல்லை, திறமை இருந்தால் தான் இருக்க முடியும். ஸோ அன்னைக்கு என்னால் இங்கே தம் பண்ணி இருக்க முடியலை, ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், அப்பாவுடைய இறப்புன்னு. ஸோ திரும்பி போயிட்டோம். ஸோ அந்த தாக்கம் தான் அன்றைக்கி நம்ம வரையில் அந்த படத்துக்குள்ளே தான் வேலை பார்க்குறதுக்காக வந்தோம் நம்ம. ஓகே. ஸோ அந்த டைமில் இருந்த டைரக்டர்ஸ் யாரையாவது ரொம்ப பிடிக்கும் அவங்கக்கிட்ட நடிக்கணும்னு? நல்லா, எனக்கு மிகப்பெரிய இந்த இடத்துல நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. வின்சென்ட் செல்வா சார் படம் வந்து அவ்வளோ பிடிக்கும் எனக்கு.
நான் அந்த மாதிரி இயக்குனர்கள் பட்டியல் நிறைய வச்சுருக்கேன். வாசு சார், ஓகே, ஆர் சுந்தரராசன் சார், இவங்களெல்லாம் சந்திச்சாவே சந்தோஷம் நினைப்பேன். அதில் எனக்கு வின்சென்ட் செல்வா சாரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதை விட சாருடைய படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சாரோட ஒரு படத்தில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுப்பிரமணியன் ஒரு படம், ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு கொடைக்கானலில். நான் இன்னும் வாசு சார், இந்த மாதிரியா கே.எஸ். ரவிக்குமார் சார், இவங்களை எல்லாரையுமே சந்திக்கணும் மரியாதை நிமித்தமாக. ஏன்னா இவங்க எல்லாமே கலை உலக பயணத்தில் அழிக்க முடியாத ஒரு மைல்கல். சந்திச்சாவே அந்த எனர்ஜி எனக்கு போதும். இன்றைக்கி இருக்க யங்கஸ்ட்டும் அவங்களுக்கு ஈடு இணையே கிடையாது. கற்பனை சிந்தனை அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ நடுவில் வந்து உங்கள் பிரதருக்கு நிறைய ரோபோ சாருக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னு சொல்லுவாங்க, நிறைய பேசிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஸோ அம்பி படம் ஃபுல்லாகவே நல்லா ரெக்கவர். அம்பி படத்தில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ், அந்த அந்த பாடியினுடைய செட்டப்பே ரொம்ப அழகாக இருக்கும். அவன் அங்கேருந்து அந்த உடம்பு முடியாமல் ரெக்கவரி ஆகி அந்த படம் பண்ண நேரம், அவன் ரொம்ப காலமாக அந்த உடம்புல வந்து இந்த பெயிண்ட் பூசி ஒரு 25 வருஷமாக அதனுடைய தாக்கமும் இருக்கலாம், கால சூழ்நிலை. ஸோ ஒரு டெட் எண்டுக்கு வந்து இறையருளாலும் முன்னோர்கள் செய்த பூர்வ புண்ணியத்தாலும் கம்பேக் மீண்டும் ஒரு ட்ராவலுக்கு வந்துட்டான். நிறைய வந்து இந்த எல்டர் பிரதர்ஸ் அண்ட் எல்டர் டாட்டர்ஸ்க்குனே ஒரு விஷயம் இருக்கும், இந்த பொறுப்பு அதை எடுத்து வச்சுக்கிறது. ஸோ உங்களுக்கு ஒரு பேஷன் இருந்தாலும் தம்பி போய் பண்ணட்டும், தம்பி ஆசைப்படுறான்ட்டு நீங்கள் ஃபேமிலி பார்த்துக்கிட்டீங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். அதே மாதிரி ரோபோ சாரும் வந்து சென்னை புதுசு வந்து பழகி அங்கே ஒரு தாக்கு பிடிச்சி பண்ணணும். ஸோ அந்த ஸ்டேஜில் உங்கள் லைஃப் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபேமிலி வந்து ஒரு பெரிய ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி. ஓகே, செட்டிநாடு ஏரியாவில். ஓகே, அந்த விலாசம்னு சொல்லுவோம், இந்த இன்னார் விலாசம். அந்த மாதிரியா எங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு விலாசத்தை சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அப்பா வந்து சிங்கப்பூர் சிட்டிஷன். நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர், வெளியே யாருக்கும் தெரியாது. எனக்கு நேரம் மூத்தவன் டாக்டரு, ரோபோக்கும் இடையில ஒரு தம்பி வேலாயுதம்னு ஒரு பெரிய பிஆர்ஓ. இவங்க 2 பேரும் காலத்தின் சூழ்நிலையில் இறந்துட்டாங்க. பட் அப்பா இறக்கையில் ரோபோ ரொம்ப சின்ன வயசு. எனக்கு கல்யாணம் ஆகையில் என் மனைவி வந்து அவனை மகன்னு தான் கூப்பிடுவான். ஸோ அப்படித்தான் அந்த பாண்டிங் ஆரம்பித்தது. ஸோ நான் ஒரு நான் அண்ணனை அவனோட வாழ்ந்த காலத்தை விட அவனுக்கு ஒரு வெல்விஷர்னு சொல்கிறத விட ஒரு தகப்பனார் ஸ்தானத்தில் தான் அவனும் பார்ப்பான். நம்மளும் இன்றைக்கி வர அவனை அப்படி தான் பார்க்கணும். சூப்பர். அவன் சென்னைக்கு கிளம்பையில், தம்பி போ, நீ சந்தோஷமாக இருந்தால் தூரத்திலிருந்து பார்ப்பதில் முதலாள் நான், உன்னுடைய வெற்றியை ரசிக்கக்கூடிய முதல் வரிசையில் இருப்பேன், உனக்கு ஒரு சிறு கஷ்டம்னா முதல்ல வரக்கூடிய, அப்படி தான் சொல்லி அனுப்பணும். இன்றைக்கி வர அதே பாண்டிங்கில் தான் அவனும் இருக்கான், நானும் இருக்கேன். என்னைக்காவது சண்டை போட்டுட்ருக்கீங்களா? இன்னைக்கு வர அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஜாலியாக தான். சூப்பர். சின்ன பிள்ளையில் அவன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1.5 வயசு 2 வயசு இருக்கும். பெரும்பாலும் வெளியே தெரிஞ்சிருக்கக்கூடியாத செய்தி. நல்ல பாடியாக இருப்பான் அப்போவே. அப்போ அவனை வந்து அங்கிட்டு ஊர்றான்னு சொல்லி அவன் காலில் வந்து ஒரு கயிறை கட்டி கட்டிலில் கட்டி விட்டுப்பாங்க அம்மா. அவன் அந்த கட்டிலே இழுத்துட்டு போயிடுவான் அப்போவே. ஓகே. எங்கள் அப்பா உயிரோடு இருக்கையில் சொல்லுவார், அசட்டை வந்து 3 பங்காக கொடுக்குறேன், அவனுக்கு எதுவும் தரமாட்டேன், அவனுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு ஆயுதத்தை கொடுத்தா அவங்க 3 பேட்டையும் அவன் வாங்கிடுவான்டா, அவ்வளோ ஸ்டெமினா இருக்குது அவன்கிட்ட. ஸோ குழந்தை வயசுலே அவன் ஒரு குழந்தை, இப்போ அவன் ஒரு குழந்தைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆள் தான் மோட்டாவாக இருக்கானே ஒழிய அவன் மனசு வந்து ஒரு சைல்டுஹுட் மைனஸ் தான். சூப்பர். ரொம்ப தம்பியை தாண்டி நீங்கள் பையனாக பார்த்துட்டதுனால அந்த சண்டை போடுற இடத்துக்குலாம் அங்கே இல்லை. எனக்கு அவனுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1970 ஒரு 10-11 வருஷம் வித்தியாசம் இருக்கும். அதனால் அந்த மேட்சிங் நானும் எங்கள் அண்ணனும் ஒரு செட்டாக இருப்போம், அவனும் இந்த இறந்த இன்னொரு தம்பியும் செட்டாக இருப்பாங்க. சூப்பர் சூப்பர். அப்பா இறந்ததுக்கு அப்புறமே நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதாவது முதல் சக்ஸஸாக இருக்கட்டும், ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும், முதல் காதலாக இருக்கட்டும், எல்லாமே உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நல்ல கேள்வி. அப்படி சுவாரஸ்யமாக அதாவது உங்ககிட்ட வந்து எஸ் நல்லா ஞாபகம் இருக்குது. 98 ஆரம்பம் அல்லது 98 மிடில். ஒரு நாள் ஒரு மாலை நேரம் ஒரு 6 மணிக்கு ஆஃபீஸ் வரோம். அவருக்கு ஒரு 16 வயசு இருக்குமா? ஐயோ, அவன் ஒரு 22 அந்த கல்யாண ஸ்டேஜ் அவனுக்கு. 6-6:30 மணிக்கு மதுரையில் மீனாட்சி கோவில் பக்கத்தில் தான் என்னுடைய ஆஃபீஸு. வரையில் பிரியாவை கூட்டிகிட்டு வரோம், இந்த பொண்ணை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு, கல்யாணம் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நான் ஆஃபீஸில் அப்படியே உட்காந்துருக்கோம், ஒரு ஷாக். யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இவனுக்கு முன்னாடி ஒருத்தன் கல்யாணம் ஆகாமல் வேறு இருக்கான், என்னடா இவன் பாட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறோங்கிறானே அப்படின்ட்டு. அப்புறம் அன்றைக்கி உட்காந்து பேசினேன், அவங்க அதில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணு, நான் வர முடியாது, ஏன்னா அன்றைய காலகட்டத்தினுடைய சூழ்நிலையில் நானோ அம்மாவோ யாரும் வர முடியாது, நீ சந்தோஷமாக பண்ணுன்னு அவன் வந்து பண்ணான். அன்னையிலேருந்து கான்டாக்டில் இருப்பான். ஸோ அந்த பாண்டிங் அது அப்படியே போயிட்டே இருக்கும்.
இதனால இந்த இந்த ஃபேமிலி கல்ச்சர் எல்லாம் இருக்குல்ல, இன்னும் மாறாத பழமை மாறாத இடங்கள் வெளியுலகத்துக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் இப்போ நிறையா மாறிக்கிட்டு இருக்கு, நம்மளே நிறையா மாறி இருக்கோம்ல. ஸோ அவன் ஒய்ஃபும் அப்படி தான், மாமா அப்படின்னா அந்த மரியாதை குறைச்சலாம் ஒரு இடத்துல கூட கொடுக்க மாட்டான். எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் மாமா அப்படிங்கிற அந்த மாமனாருங்கிற ஸ்தானம் தான் அதுதான். ஸோ அவளையும் நான் அந்த இடத்துல, ஏன்னா என்னுடைய இந்த இடம் வர வந்திருக்கேன்னா அதுக்கு அவன் இல்லாமல் நான் வர முடியாது. என்னுடைய திறமை நடிப்பு அதெல்லாம் அடுத்தது. பட் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த ரோபோங்கிற ட்ராவல், ரோபோ சங்கரை உருவாக்குனது 1000 மடங்கு அவனுடைய ஒய்ஃப் தான், பிரியா தான். அதில் தான் அவனுக்கு அப்படி கிடைச்சதுனால தான் கிடைச்சான். பிரியா மாதிரியா யார் யார் கிடைப்பாங்களோ எல்லாருமே வளர்ந்துருவாங்க. கண்டிப்பாக அவங்க 2 பேரும் ஒரே துறையில் இருந்ததுனால, நடனத்துறையில் இருந்து 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சாதாரண அடிமட்ட வாழ்க்கையில் கீழே சாதாரண வாழ்க்கையில் இருந்து தான் ஆரம்பித்தவங்க வாழ்க்கையில். ஸோ அதில் நான் 2 பேரையுமே பாராட்டணும். இவன் கடுமையாக உழைச்சான், அவள் தன்னுடைய சப்போர்ட் பண்ணி பேக் போனாக இருந்து வழிகாட்டல் பண்ணி அவனை இந்த அளவுக்கு கொண்டாந்துருக்கா. அவனுடைய வெற்றி முழுசும் அவளுக்கு தான் சேரும். சூப்பர். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஷோ அவருக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா, அப்போ வந்து உங்ககிட்ட எந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டார், நீங்கள் போய் பார்த்தீங்களா? அதாவது கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கையில் ஒரு நாள் திடீர்னு டான்ஸ் கூப்பிட்றாங்க, மதுரை அபிநயா கூப்பிட்றாங்க. அந்த கமல் சார் டான்ஸ் பண்ணுவான், பெல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பெரிய பெல்ட் போட்டு. நான் சொல்கிறது 97 98 சரி ஸ்டேஜ் பண்ணுறான் அப்படின்னா அந்த ஸ்டேஜை பார்க்குறதுக்கு நானும் போகிறேன். ஒரு முட்டை போட்டு ஆழம் நான் கமலில் இறங்குவான். என்னடா இப்படி இறங்கிட்டு இருக்க, சொந்தக்காரங்களாம் பார்த்தா என்னடா, ஏன்னா அந்த அப்படி ஒரு காலத்தில் தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், என்னடா இப்படி இறங்கிட்டு இருக்கோம். இல்லை இதுதான் கலைப்பயணம்னு அங்கே தான் அவங்களுடைய காதலும் ஆரம்பிச்சது. பிரியா டான்ஸ்க்காக வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஒரு பயங்கரமான ஒரு கமல் ஃபேன்ல சார். ஆமாம் ஆமாம், அவன் பை பர்த்தில் இருந்தே நெஞ்சில் இன்னும் கமல் அப்படின்னு பேர் தான் குத்திக்கிறான். ஒவ்வொரு விஷயத்துலையும் கமல் சார் இல்லாமல் இருக்க மாட்டான். கமல் சார் அந்த மாதிரியா அவனை எவ்வளோ கூட்டத்துலையும் ஐடென்டிஃபை பண்ணி அவனுக்கான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் அவர் இன்னைக்கு வரை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம் ஆமாம். ஸோ ரீசெண்டாக அவங்க குழந்தைக்கு பேர குழந்தைக்கோட பேர் வச்சதோட சார் தான். இந்த அம்பியினுடைய படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்கையுமே சார் தான் ரிலீஸ் பண்ணார். சூப்பர். சாரை பார்க்க ஆஃபீஸ் போயிருந்தோம், இயக்குனர் அதோட நானும் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சூப்பர். அதெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் தான். ஒரு பெரிய லெஜெண்ட் இல்லையா, அவருடைய ஆசீர்வாதத்தில் தான் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்குமே ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் அவர் முதல்ல நீங்கள் வந்து பேஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி அப்புறம் அவர் சினிமாவுக்கு வந்து இப்போ 2 பேரும் ஒன்றா ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்க, ஸ்க்ரீன் ஒன்றா ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், எனக்கும் தம்பிக்கும் ஒரே சீன் கிட்டத்தட்ட 3-4 சீனுக்கு மேலே இருக்குது. அது எப்படி சார் இருந்தது அந்த ஃபீல்? இல்லை அதான் நான் மீண்டும் இந்த இடத்துல சொல்லணும். ஷார்ட்டுக்குள்ளே உள்ள ஆன் ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு வெளியில் வரதான் அவன் எனக்கு தம்பி. உள்ளே வந்துட்டா அவன் அந்த கதையினுடைய ஒரு நாயகன், ஒரு சக நடிகர். அந்த நடிகர் கொடுக்குற மரியாதை தான். இப்போ நான் கிட்டத்தட்ட அந்த அம்பி படத்தில் அவனோட ஒரு 9-10 நாள் ஒர்க் பண்ணோம். ஒரு நாள் கூட இவன் என் தம்பி, அந்த அவனுக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு சேர் கொடுங்க, அவனுக்கு கொடுக்குற ஃபுட்டு எனக்கு கொடுங்க, அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. அவன் பாட்டுக்கு வருவான், அவன் நடிப்பான், அவன் பாட்டுக்கு வருவான், நான் வருவேன், நடிச்சுப்பேன். வெளியே ரூமில் வந்து வேணால் 2 பேரும் சகமாக பேசிக்க முடியும். ஏன்னா அது தொழிலுக்கு கொடுக்குற மரியாதை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ரோபோ சங்கர் சார் வந்து தாத்தா ஆகிட்டாரு, ஆல்மோஸ்ட் உங்களையும் தாத்தா ஆக்கிட்டாரு. ஆமாம். ஸோ யங் தாத்தாஸ் இல்லையா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது ஒரு மகிழ்ச்சியான தருணம் தானே. கண்டிப்பாக. எஸ், உலகத்தில் பிறந்த அத்துணை தாய்மார்களுக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய இடம். ஒரு பொண்ணாக இருக்கவங்க திருமணமாகி ஒரு குழந்தைக்கு தாயாகும் போது என்ன மகிழ்வு இருக்குமோ அந்த மகிழ்வு தான் அது. அங்கே மகிழ்ச்சியான தருணம் தான் நம்ம பார்க்கணும். நானும் இருந்தேன் ஆன் ஸ்பாட்டில் டெலிவரி. இப்போ அடுத்த ஜெனரேஷன் பார்க்குறீங்க. ஆமாம் 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 ஆமாம், அது ஒரு பெரிய கொடுப்பனை தானே. நிச்சயமாக எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், அதுதான் நம்மளுடைய பிரார்த்தனை. அந்தந்த காலகட்டத்தில் கிடைக்கணும். அது தம்பிக்கு சீக்கிரம் கிடைச்சிருக்கு. ஸோ ஹாப்பினஸ் தான் அது. ஸோ ஆடிஷன்ஸ் நீங்கள் போகிறீங்களா சார்? ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க? ஆமாம், எல்லாமே இதுவரை நம்ம பண்ண படங்கள் எல்லாமே இயக்குனரை பார்த்து. முதல் படத்தில் நான் இந்த இடத்துல மீண்டும் கணேஷ் சாருக்கு சொல்லணும், எனக்கு எந்தவித ஆடிஷனும் வைக்கல. ராஜேஷ் சாரும் எந்தவித ஆடிஷனும் வைக்கல. இவங்க 2 பேருமே தோற்றத்தை பார்த்து நட்பை பார்த்து வாங்க பண்ணிக்கலாம்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஆடிஷன்ஸ் இருந்துச்சு, நான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். சமீபத்தில் கார்த்தி சாருடைய படத்துக்கு கூட நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே, சூப்பர். ஸோ இந்த ஆடிஷன் போகையில் நமக்கு என்ன ஒரு எனர்ஜி கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேரை நம்ம அங்கே பார்க்குறோம். அவ்வளோ பேரும் இந்த துறையில் ஜெயிக்கணும், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா. அங்கே போய் நான் பதட்டப்பட்டு விட்டுட்டு போன படங்களும் இருக்குது. ஓகே. அந்த ஆடிஷனில் அந்த படத்தினுடைய இயக்குனரே ஹீரோவே பார்த்து ஒரு சின்ன ஒரு சிவரிங் ஆகும்ல,
அந்த மாதிரி விட்ட படங்களும் இருக்குது. சமீபத்தில் ஒரு பெரிய படத்தை அந்த மாதிரி விட்டுட்டு வந்தேன். ஓகே. மீண்டும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த இயக்குனரோட நான் மீண்டும் பயணிக்கணும்னா. சூப்பர். நைஸ். ஸோ இது வரைக்கும் யார் யார் கூட இப்போ வெளிவராத படங்கள் நிறைய இருக்கு இல்லையா? என்னுடைய முதல் படமே ரவிமோகன் சார், வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம். ஓகே. அதே மாதிரியே ராவ் ரமேஷ் சார், இவங்களுடைய காம்பினேஷனில் தான். சூப்பர். ஸோ ஸ்பாட்டில் போய் ரவி சார் இங்கிட்டு இருப்பாங்க, ராவ் ரமேஷ் சார் இருப்பாங்க, நம்ம டைலாக் எடுக்கணும். சூப்பர். நம்ம எடுப்போமா எடுக்க மாட்டோமான்னு கூட அந்த உதவி இயக்குநர்களுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம படம் பண்ணதில்லை என்ன. ஸோ அந்த இடத்துலலாம் அவங்களுடைய பாராட்ட பெற்றிருக்கோம். பிரபு சாரோட பண்ணியிருக்கோம். நடிகர் பிரபு சார். ஆமாம், மிகப்பெரிய படம் ராஜபுத்திரன் இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது. அவர் வெற்றி சார் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. மகாகந்தன் சொல்லி இயக்குனர். அதில் சாரோட பயணிக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது அந்த குடும்பத்து சிவாஜி சார் மாபெரும் மேதை, அவங்க பக்கத்தில் நிற்கிறதே பெரிய விஷயம். சாரோட பண்ணக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. சார் வந்து அவ்வளோ குழந்த மாதிரியா வந்தவொடனே சிரிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லி தருவார். சூப்பர். அந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே வரலாம். நடித்த 14 படமும் நம்ம ஆனந்தராஜ் சாரோட பண்ணியிருக்கோம். சூப்பர். மிகப்பெரிய லெஜண்ட் நாய சாருடைய பையனோட ஒரு டான்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஒரு பாட்டு. சூப்பர். எம்எம்சி மதராஸ் மாஃபியா கம்பெனி, அந்த இயக்குனர் முகுந்தன் சாருக்கு நன்றி சொல்லணும். ஒரு சின்ன கதாபாத்திரம் தான், ஆனால் அதில் ஒரு சாங்லேயும் இருப்பீங்க, போர்ஷன்லேயும் வரீங்கன்னு. அங்கே போனால் சார் டான்ஸ்க்கு வர்றாரு. ஸோ எவ்வளோ பெரிய பாக்கியம் அதெல்லாம். நாய சாருடைய பையனோட நின்று அவரோட டான்ஸ் பண்ணுறதுங்கிறது 52 வயசில் எனக்கு கிடைத்த அது ஒரு கிஃப்ட். எல்லாமே. ஸோ 90s நீங்கள் வந்தப்போ அப்போ ஆக்டிங்னா வேறு, அப்போ படங்களுக்கு வாய்ப்பு தேடுறது வேறு. இப்போ 2025க்கு மேலெலாம் வந்து டோட்டலாக வேறு தானே சார்? கமர்ஷியலாக. ஆமாம், அப்போ ஃபிலிம் ரோலில் பண்ணது. ஆமாம் ஆமாம், ஒரு டேக் 2 டேக் எடுத்தால் ஃபிலிம் வேஸ்ட் ஆகும். இப்போ அது இல்லை, நம்ம டேக் எடுத்த. ஸோ ஆமாம், அன்னைக்கு இருந்த டைலாக் மாடுலேஷன் வேறு, சினிமாவினுடைய ஷூட்டிங் தன்மை வேறு. இன்றைக்கி எல்லாமே காலமாற்றம், டிஜிட்டலு. ஸோ இன்றைக்கி இருக்கிறது வந்து அதிவேகம் தான் சொல்லுவேன். எல்லாம் படிச்சுட்டு இளைஞர்கள் அவ்வளோ தூரம் உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்களோட காம்ப்ளீட் பண்ணி போகிறதுக்கு நம்ம தினசரி அப்டேட் பண்ணணும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம். நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டேன்னா ஒரு ஓரமெல்லாம் உட்கார மாட்டேன். ஷூட்டிங் நடக்கிற இடத்துல ஒரு சேரை போட்டு மரத்துக்கீழே உட்காந்து என்னுடைய சீனே இல்லாட்டினாலும் வேறு என்ன எடுக்கிறாங்க, இவங்க என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க, அதுக்கு ரியாக்ஷன் என்ன நடக்குது. 2வது ஏடிஸை நச்சரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்னுடைய சீன் என்ன, மூட் என்ன, அதை சொல்லுங்கள், நான் ஏதாச்சும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன் அப்படின்னு. ஸோ இது எல்லாத்துக்கும் சுதந்திரம் இன்றைக்குள்ள இயக்குநர்கள் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இயக்குனர் கையில் தான் ஒரு நடிகன் உருவாகுவது முழுக்க முழுக்க இயக்குநர்களால் தான். சூப்பர். ஸோ ஏஜ் இஸ் நாட் அ லிமிட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் கற்றுக்கிற ஆர்வத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கண்டிப்பாக. ஸோ இந்த வயசில் இவ்வளோ நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அப்போ வயசு ஒரு விஷயமே இல்லை. இன்னும் உங்களை மாதிரியா ஒரு நடிகரை வெளி உலகத்துக்கு கொண்டு போவது சேனல் தான். கண்டிப்பாக. இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த ஐவுட் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கும் தம்பி யுவராஜுக்கும் மனமார்ந்த நன்றி. என்னை அழகாக பேட்டி எடுத்த உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி நன்றி நன்றி.